வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம ஈஸியான ஆனால் செம்ம டேஸ்டியான ஒரு சிக்கன் ஸ்டீக் ரெசிபி. சிக்கன் ஸ்டீக்குன்னு தனியான ஒரு ரெசிபி எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு நான் செய்கிறத ஒரு பேசிக்காக வச்சுட்டு உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வேரியேட் பண்ணி நீங்கள் செய்யலாம். சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான சிக்கன் ஸ்டீக் எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் ஸ்டீக் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட் வேணும். நான் வந்துட்டு ஒரு பிரெஸ்ட் எடுத்திருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா நம்ம ஈரம் போக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை கிச்சன் டவல் வச்சோ தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஈரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இதை வந்துட்டு நல்லா இப்படி ப்ரிக் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம போடுற மேரினேஷன் வந்துட்டு இதுக்குள்ளே நல்லா ஏறணும். அதுக்காக நம்ம முழு பிரெஸ்ட்டாக நம்ம போட போகிறோம், அப்படியே க்ரில் பண்ண போகிறோம். இப்போ வந்து மசாலா உள்ளே ஏறாமல் நல்லா இருக்காது. நான் இந்த மாதிரி நல்லா ப்ரிக் பண்ணி விடுங்க. இப்படி அதே மாதிரி இந்த சைடும் திருப்பி நம்ம ப்ரிக் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ப்ரிக் பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ மேரினேஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ட்ரைடு ஹர்ப்ஸ் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு ஆரிகேனோ போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே நீங்கள் தைம் இருந்தால் போடலாம், இல்லை ரோஸ்மெரி இருந்தால் போடலாம், இல்லை மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆலிவ் ஆயில்னு சேர்த்தினீங்கன்னா இன்னும் பெட்டர். நான் சேர்த்துறது சன்ஃப்ளவர் ஆயில். இது கூட வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திக்கோங்க. இது கூடவே லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்க போகிறோம். சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா இது அப்ளை ஆகுற மாதிரி நல்லா தொடச்சி விடுங்க. இப்போ இது இப்படியே மேரினேட் ஆகட்டும். மினிமம் 1 மணி நேரம் வைங்க. அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுற போகிறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இது மேரினேட் ஆயிருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மேரினேஷன் மிச்சம் இருக்குல்ல, அதையும் இது மேலே இப்படி போட்டுருங்க. இப்போ இது வந்துட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. இது இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு சைடு வந்துட்டு 7 நிமிஷம் வந்திருக்கு. இப்போ நம்ம டர்ன் பண்ணி போடலாம் அடுத்த சைடு. பாருங்க, ஒரு சைடு வந்துட்டு நல்லா கிரில் ஆயிடுச்சு சிக்கன். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி வேகட்டும். இப்போ இன்னொரு சைடும் நம்ம இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா கிரில் ஆகட்டும் சிக்கன். இப்போ இந்த சைடும் இன்னொரு 7 நிமிஷம் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ வெந்திருக்கும் நம்மளோட சிக்கன் ஸ்டீக். இப்போ வந்துட்டு இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டு பாருங்க, நல்லா வந்துட்டு கிரில் ஆயிடுச்சு இந்த சைடும். இதை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா குக்காக இருக்கும். அப்புறம் இந்த மேரினேஷனும் வந்துட்டு பேர்ன் ஆகாமல் அப்படியே வேகும். அதுக்காக வேண்டி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடுறேன், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக வேண்டி. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் ஸ்டீக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு சர்விங் பவுலில் நம்ம வந்துட்டு இந்த சிக்கன் ஸ்டீக்கை சர்வ் பண்ணிடலாம். பட்டரோட சேர்ந்து வெந்திருக்குல இந்த மேரினேஷன் இருக்குல்ல, அதே வந்துட்டு இது மேலே இப்படி போர் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இந்த மாதிரி ஆனியன் ரிங்ஸோட நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கூடவே தேவைப்பட்டால் லெமன் வெஜ்ஜஸ் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.